ஹாய் வெல்கம் டு தனியா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் காலையில் என்ன சாப்பிட்றேன்னு தானே பார்க்குறீங்க. காலையில நான் அத்திப்பழம் தாங்க சாப்பிட்றேன். இதுவரை நான் சாப்பிட்டதில்லை, ட்ரை அத்திப்பழம் தான் சாப்பிட்ருக்கேன். என் வீட்டுக்கார்ட்ட நான் வந்து ஒரு 8 மாதம் முன்னாடி சொன்னேங்க, அத்திப்பழம் கிடைச்சா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 8 மாதம் கழித்து இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியலை. அது இப்போ கொண்டு வந்துட்டு இந்தான்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது என்னதுன்னு நான் அவங்கள்ட்ட கேட்டால், அதான் நீ தானே கேட்ட அத்திப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி ஒன்று கேட்டு பல வருஷம் கழித்து கொண்டு வந்து கையில் கொடுக்குறவங்க இருக்காங்களா? இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி தான் ஆகிப்போச்சு. இது நான் தனியாக கன்சீவாக இருக்கும்போது ஒரு தடவை சும்மா சொல்லிட்டு இருந்தேன். அது கூட நம்ம சும்மா சொல்லணும்னு சொல்லலாம். இடையில ஒரு தடவை வந்து பிளட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நார்மலாக தான் சொன்னேன். இருந்தாலும் அது வந்து எத்தனை வருஷம் கழிச்சு எத்தனை மாதம் கழிச்சு எனக்கு வந்திருக்கு, என் கையில் கிடச்சிருக்குன்னு பாருங்க. அதுவும் என்னன்னு தெரியல, ஒரு கவரில் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. நானும் பேசாமல் வச்சுட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அத்தி போலங்க. அப்புறம் நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு இதில் வச்சுட்டு ஒன்று கட் பண்ணி பார்த்தேங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இது எப்படி சாப்பிட்ணுன்னு எனக்கு தெரியாது உண்மையாகவே. அதை போய் எங்கள் அம்மாட்ட சொன்னால் அது வாயில் தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்டாக சொன்னால் எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாத பொருளை தான் நீ கேட்டியான்னு கேட்குறாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடு, சின்னது தானே சாப்பிட்டு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.